Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல crockery unit organizer Amazonல இருந்து வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து கிச்சன் கவுண்டர் ஷெல்ஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ராக்கரி யூனிட்டில் நிறைய ஸ்பேஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆப்ஷனு. இந்த ரெண்டு ஷெல்ஃப்க்கும் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று இதில் பெருசு, ஒன்று சின்னது. ஒன்றுத்துக்கு மேலே கூட வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ராக்கரி யூனிட்டில் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் 3 மீட்டர் ரோலு. அதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கப் ஸ்டாண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379. இது பெரிய பெரிய கப்லாம் இருக்குது இல்லைங்களா, டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி அந்த கப்ஸ்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் க்ராக்கரி யூனிட்டுக்கு சம்மந்தமானது கிடையாது. ஒரு எல்இடி லைட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க லேப்டாப்பில் கிளிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1790. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேட் ஸ்டாண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட மெட்டீரியல் உடன் அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ஸ்லாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதை வந்துட்டு இந்த ரேக்கோட ஆப்போசிட்டில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 445. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. எங்களோட க்ராக்கரி யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக செட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்படி தான் இருந்தது. இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃப் லைனரை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் எங்களோட ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை கட் பண்ணிக்கிட்டேன். அண்டு இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கு. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230. அதுக்கு மேலே இந்த பிளேட் ஸ்டாண்டை வச்சுட்டேன். இந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா 8 ஸ்லாட்லேயும் இருக்குது, ஐ திங்க் 6 ஸ்லாட்லேயும் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது 10 ஸ்லாட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கப் ஸ்டாண்டு, இந்த டீ கடைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த டீ கப்பை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அதே மாதிரி தான். பட் இது வந்து தின் லாங் கிளாஸஸ் வைக்க முடியும். இது கீழே வந்து அந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கீழே விழாமல் நல்லா ஸ்டர்டியாக நிற்கும். அண்டு இந்த ஆர்கனைசர் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு சிலருக்கு க்ராக்கரி யூனிட் ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க, அதில் நிறைய கப்ஸு அண்டு பவுல்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த ஆர்கனைசர் நல்லாவே யூஸ் ஆகும். நான் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பவுல்ஸ்லாம் கீழே வச்சுட்டேன், மேலே கிளாஸ் பவுல்ஸ் வச்சுருக்கேன். இப்போது ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.